இளைஞர் என்பது நன்மையின் மொத்த உருவத்திற்கோ தீமையின் மொத்த உருவத்திற்கோ பெயரல்ல. மாறாக சூடேற்றப்பட்ட இரத்தத்தின் பெயராகும். புதியவற்றை கவர்ந்து கொள்ளும் ஆற்றலுக்குப் பெயராகும். ஒரு பொருள் அது முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒன்று என மனத்தில் தோன்றிவிட்டால் அது நல்லதோ கெட்டதோ உயிரைக் கொடுத்தேனும் அதனை அடைந்துவிட நினைக்கும் ஒரு சக்திக்குப் பெயராகும். உதாரணத்துக்கு வாள் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இது போர் வீரனுக்கும் பயன்படுகிறது, கொள்ளைக்காரனுக்கும் பயன்படுகிறது. எனவே இளைஞர் என்பது ஒரு வலிமையின் பெயராகும். முற்காலத்தில் கூட தீமைகளுக்குத் துணை போவோர் இதே இளைஞர்களாகத்தான் இருந்தனர். தீமைகளைப் பெருக்கும் ஓர் இராணுவமாகவும் இவர்கள் செயல்பட்டனர். இவர்கள் மூலமே தீமைகள் உலகமெங்கும் பரவலாயின. மேலும் தீமை களை கவர்ந்து கொள்வதில் பெரியவர்களை விட இவர்களே அதிகமான ஆர்வத்தைக் காட்டினர். இதே நிலைதான் இன்றும் உள்ளது. இக்காலத்தில் பரவிவரும் ஒழுக்கக்கேடுகளை மற்றவர்களை விட வெகு விரைவாக இளைஞர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். இவர்களே அவற்றை பரப்புவதிலும் மற்ற எவரையும் விட முதன்மை வகிக்கின்றனர். தீமைகள் புரிவோருக்கு மிகுந்த அதிகபட்ச ஊக்கத்தை இவர்களே தருகின்றனர் என்றால், இளைஞர்களுக்கு நன்மையே வடிவானவர்கள் என்று எவ்வாறு பெயர் சூட்ட முடியும்? இதேபோன்று இளைஞர்கள் தீமையே வடிவானவர்களுமல்லர். இது நன்மையானதுதான் என்று ஒன்றைத் தெரிந்து கொண்டதும் அதில் மனநிறைவு அடைந்துவிட்டால் அதற்காக வேண்டி உயிரையும் அர்ப்பணிக்கத் தயங்காத மாபெரும் ஆற்றலும் அவர்களுள் அமைந்துள்ளது. எகிப்திய நாகரிகத்தை ஆய்ந்து பாருங்கள். நபி யூசுப் அலைஹிவசல்லம் அவர்களின் காலத்தில் எகிப்திய நாகரிகம் எப்படி இருந்தது? அது இன்றைய அமெரிக்க, ஐரோப்பிய நாகரிகத்துக்கு மாறுபட்ட ஒன்றாயிருக்கவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிவசல்லம் அவர்கள் ஓர் இளைஞராகவே இருந்தார்கள். அவர்கள் தமது ஒழுக்க வலிமையால், தமது சீரிய அறிவாற்றலால், தமது விவேகத்தின் வீரியத்தால் அரசு முழுதும் தம்முடைய கைக்கு வந்துவிடும் அளவுக்கு அந்த நாகரிகத்தின் மீது பலத்த அடி கொடுத்தார்கள். நபி யூசுப் அலைஹிவசல்லம் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் செல்வ களஞ்சியங்களை என் முன் கொண்டு வந்து குவியுங்கள் என்று கூறினார்கள். செல்வச் சீமான்களாயிருந்த அனைவரும் அக்கணமே, இதோ எம்மிடம் இருக்கும் செல்வங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றனர். இதேபோன்று அன்பு நபிகளாரின் காலத்தை ஆய்ந்து பாருங்கள். பெரியவர்கள் எனப்படுவோர் அன்பு நபிகளாருக்கு பற்பல இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தம்மோடு இளைஞர்களின் அணியொன்றை திரட்டி வைத்துக்கொண்டு அன்பு நபிகளாருக்கும் நபித்தோழர்களுக்கும் சொல்லொணா துன்பங்களையும் கொடுமைகளையும் இழைத்து வந்தனர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொதிக்கும் பாலைவன வெயிலில் கிடத்தி தகிக்கும் மணலிலே இழுத்துச் சென்றவர்கள் மக்கத்து இளைஞர்கள்தாம். இவர்கள் பெரியவர்களின் தூண்டுதலுக்கு இலக்காகி தவறான வழியை மேற்கொண்டனர். மற்றொரு கோணத்திலிருந்து கவனியுங்கள். அன்பு நபிகளாரின் அருமை தோழர்கள் சத்தியத்திற்கான சான்று பகர்வதில் ஈடு இணையற்று விளங்கினார்கள். அவர்களும் இளைஞர்களாகவே இருந்தார்கள். அன்பு நபிகளாரின் தொடக்கக்கால நண்பர்களின் பட்டியலை புரட்டிப் பாருங்கள். நபிகளாரை விட வயதில் 2 ஆண்டு மூத்தவர் ஒருவர் மட்டுமே அதில் இடம் பெற்றிருந்தார். மற்றவர் அனைவரும் அவர்களை விட வயதில் குறைந்தவர்களாகவே இருந்தனர். 10 வயது நிரம்பப் பெற்றவரும் 15 வயதை அடைந்தவரும் 20-22 வயதினை தாண்டியவர்களும் 25 வயதை கடந்தவர்களும் அதிகபட்சம் 30-35 வயதினை ஒத்தவர்களும் தாம் அதில் இருந்தனர். இவர்கள் தம் கண்ணெதிரே தோற்றமளித்த நெருப்புக் குண்டத்தை கண்ணால் கண்டும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், வன விலங்குகளை நோக்கி உங்களது பசியினைப் போக்க இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களை கீறி கிழித்து உண்டு மகிழுங்கள் என்றும், அக்கிரமக்காரர்களை நோக்கி வாருங்கள், இதோ தெரிகின்ற நெருப்புக் குண்டத்தில் எங்களை போட்டு பொசுக்குங்கள் என்றும் வருந்தி அழைத்தது போலல்லவா இருக்கிறது. இவ்வித பயங்கரச் சூழ்நிலையிலும் இவர்கள் தைரியமாக எழுந்து நின்று லா இலாஹ் இல்லல்லாஹ் எனும் திருக்கலிமாவை ஓங்கி முழங்கினார்கள். பேராபத்துகளை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. எண்ணற்ற இன்னல்களைச் சகித்தார்கள். விதவிதமான அக்கிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள். இனி மக்காவில் மார்க்கப்பணி புரிவது சிரமமானது எனக் கண்ட இவர்கள் நாடு, வீடு, உற்றார், உறவினர் ஆகிய அனைவரையும் அப்படியே விட்டுவிட்டு வெளிநாட்டில் புகலிடம் தேடினார்கள். சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு சென்றால் என்ன நேரிடும், தமது நிலை என்னவாகும் என்பதைப் பற்றி இவர்கள் சிந்திக்கவே இல்லை. இவர்களும் இளைஞர்கள்தாம். இவர்களில் பருவமடைந்த பாவையரும் இளங்காளையரும் இருந்தனர். இறுதியில் இவர்கள் அனைவரும் தமது தீரமிக்க செயல்களால் இஸ்லாத்தின் கொடியினைத் தாங்கிப் பிடித்தார்கள். அன்பு நபிகளாருக்கு பெருந்துணையாய் நின்று இவர்கள் தோற்றுவித்த மாபெரும் புரட்சி
பல நூற்றாண்டு காலம் வரை உலகில் நிலைத்து நின்று உலகிற்கு வழிகாட்டிற்று. ஏன் இன்றும் கூட வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. இனி இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள் வரை அதன் தாக்கம் உலகில் இருந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் அப்புண்ணிய சீலர்களின் அரிய தியாகங்களாலும் வீரமிக்க செயல்களாலும் நிகழ்ந்தவையன்றோ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.